नारायणं नमस्कृत्य शैवं नरोत्तमं देवी सरस्वती व्यासं तदेव हस्तकेषु अभिलेषु तेयं भागवतं सेवया भगवते उत्तमश्लोके भवति नश्यति ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानचलाकया सत्योन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यं मनोभिस्साविदं नीदमुद्रे स्वयं कदामायं तदशपदातिकं मध्ये अभिषुद्धोपादकं श्रीगुरुवैष्णवं श्रीरूपं सर्वजातं श्रीगणः रघुनाथं सत्सजीवं सर्वेषु सावधूतं हरिजनसेवं श्रीराधाकृष्णपादं सर्वगीताशिक्षाकमितां च ये कृष्णा करुणासिन्धो दीनबन्धो जगत्पति योगेश गोविन्द राधाकान्ता नमस्ते तप्तकञ्चन गौराङ्गी राधाकृष्णेश्वरी वृषभाणु सुदेदेवी प्रणमामि प्रिये अन्यकल्पतरुपसिद्धुश्च देवा च परिजानां भवनोऽपि वैष्णव्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि विश्वनाथाय कृष्ण कृष्ण भक्ति विक्रमनाश नरसिंह महाराष्ट्र मिहामी அத்தியாயம் 9 முடிச்சிட்டோம். பிரம்மதேவரின் பிரார்த்தனைங்கிறது. ஸோ இப்போ அத்தியாயம் 10 போகிறோம். அத்தியாயம் 10ல் படைப்பின் பிரிவுகள். இந்த படைப்பின் பிரிவுகள் முழுமையாக நம்ம தெரியும்னா பாகவதம் 2வது கேண்டோ படிக்கணும். மறுபடியும் 2வது கேண்டோ நல்லா படித்தா தான் நம்ம இந்த 3வது கேண்டோ படைப்பின் பிரிவுகள் என்ன அப்படின்னு வளர்ந்துருக்கு. ஸோ இருந்தாலும் ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த இது போகும். அதில் இதில் இன்னொரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் 15 என்ன சொல்கிறார் பகவான் சொல்கிறாரு, மமை வம்சம் ஜீவலோகி ஜீவபூத சனாதனம் மனசப்படுத்தி அதாவது அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மமை வம்சம் ஜீவலோகி ஜீவபூத சனாதனம். நான் தான் இந்த லோகம் தான் படித்தேன், எல்லாமே சனாதனம். மனம் சஸ்திராணி பிரகிருதி அப்படின்னா இந்த பிரகிருதி நம்ம மாட்டிக்கிட்டு 6 விதமான துன்பங்கள், 6 வித துன்பம் நம்ம மாட்டிக்கிட்டு இது வெளியாக ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? பகவான் அடைக்கலம் இல்லை. பகவான் அடைக்கலம் இருந்தால் தான் வெளியாகும். இல்லாக்கிட்டே நம்ம இங்கேயே சிக்கிக்கிட்டு ராட்டின மாதிரி மேலே ஏறிக்கிட்டு கீழே மேலே ஏறிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம வெளியாகிறது? அந்த நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா 41வது 42வது ஸ்லோகத்தில் பகவான் விளக்கமாக சொல்கிறாரு, மமை வம்சம் ஜீவலோகி ஜீவபூத சனாதனம். எப்படி அதில் நம்ம வெளியாகணும்னு சொல்லி அந்த பதம் நம்ம போன வாரம் பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம 44 பரவாயில்ல அது முடிக்கிறது படைப்பின் பிரிவுகள். படைப்புனா என்ன, படைப்பின் பிரிவுகள்னா என்ன, அதை மட்டும் பார்ப்போம். ஸோ படிக்க மாட்டாரு இல்லை மாத்தாஜி. அத்தியாயம் 10 இல்லை நான் ஒன்றுலாம் படிக்கிறேன். அது படிக்கிறேன். விதுரவாச்ச அந்தர்ஹிதோ பகவதி பிரம்மா லோக பிதாமகா பிரஜ சஜர்ச்சா கதீதா தைகீர் மானசீர் விபூ அந்தர்ஹிதோ பகவதி பிரம்மா லோக பிதாமகா பிரஜா சஜர்ச்சா கதீதா தைகீர் மானசீர் விபூ. விதுரவாச்ச ஸ்ரீ விதுரர் கூறினார், அந்தர்ஹிதோ
மறைந்த பின்னர் பகவதி முழு முதல் கடவுளின் பிரம்மா முதலில் படைக்கப்பட்ட உயிர் லோகா பிதாமகா அனைத்து வாசிகளின் தாத்தா பிரஜைகள் சஜந்த படைத்தல் கதிதா எத்தனை தெஹீகி அவரது உடலிலிருந்து மானசி அவரது மனதிலிருந்து விபு சிறந்த. இங்க வந்து விதுர வாச்சர். விதுரர் யாரு? விதுரர் யாரு? இப்ப இவ்வளவு செய்தி வந்து மைத்ரேய முனிவர் வந்து விதுரர் சொல்றாரு. அப்ப விதுரர் யாரு? விதுரர் வந்து அஸ்தினாபுர அரசர் வந்து ஒரு மந்திரி. திருதராசனுக்கு வந்து ஒரு மந்திரி. திருதராசன் அவர் தம்பி வந்து ஒரு மந்திரியா இருக்காரு. அவர் வந்து அந்த மகாபாரத போர்ல வந்து சண்டை போட மாட்டேன் அவர் போயிடுறாரு. தீர்த்த யாத்திரை போயிட்டு அவர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே வராது வந்து கிருஷ்ணாவோட ஊர். கிருஷ்ணாவோட ஊர் என்னம்மா? துவாரகை வராது. அங்க வந்து மைத்ரேய முனிவர் வந்து சந்திக்கிறார். மைத்ரேய முனிவருக்கு வந்து கிருஷ்ணா அந்த உலகத்துக்கு போறப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறாரு. அவ்வளோ விஷயத்தையும் வந்து மைத்ரேய முனிவர்கிட்ட வந்து இது வந்து யார் சொல்றது வந்து மைத்ரேய முனிவர் வந்து விதுரர் சொல்றாரு. விதுரரோட பிறப்பு பார்த்தோமா அவர் வந்து சாட்சாத் வந்து இவர் வந்து யம தர்மோட ஒரு அம்சம். அது ஒரு பெரிய கதை இருக்கு. அது வந்து அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் வந்து மகாபாரதம் படித்து தெரிஞ்சுக்கணும். யார் விதுரர், ஏன் வந்து அவர் வந்து யம தர்மோட அம்சத்துலேருந்து அவர் ஏன் கீழே விழுந்து அவர் வந்து அவ்வளோ பாடுபடுறாரு, அர்ச்சனாபுரத்தில் அவர் எவ்வளோ துன்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மகாபாரத கதை படித்தா தான் தெரியும். மகாபாரத கதை படிக்கணும். அப்போ தான் மகாபாரத கதை படித்தா தான் நமக்கு வந்து ஏறக்குறைய வந்து இந்த இந்த பாகவத் சொல்லக்கூடிய பேர் குந்தி தேவி, திரௌபதி, அர்ஜுனன் இதெல்லாம் யார் எல்லாமே வந்து மகாபாரத் தான் இருக்குது. துரியோதன் யார், திருதராசன் யார், பாண்டு யார், எல்லா கதையும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதில் படித்தா தான் யார் விதுரன்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? விதுரர் வந்து கேட்குறாரு. அதாவது வந்து விதுரர் சொல்கிறாரு வந்து யாருக்கு கேட்டு வந்து அவர் மைத்திரனுக்கு கேட்குறாரு. அது மொழிபெயர் படிக்கணும். மறைந்த பிறகு தனது உடலில் இருந்து மனதிலிருந்து எவ்வாறு உயிர்களின் உடல்களை படைத்தார் என்பதை எனக்கு அருள் கூர்ந்து உரைக்க மாட்டீரா? என்ன யார்கிட்ட கேட்குறாரு? மைத்ரேய முனி சொல்லலை, ஆனால் மைத்ரேய முனி தான் கேட்குறாரு. அதாவது வந்து என்ன கேட்குறாரு? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னென்னா பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பகவான் நேரடியாக வந்து யார்கிட்ட பேசுகிறாரு? பிரம்மாட்ட எல்லாம் பேசுகிறாரு. வந்து எல்லாம் அவரோட உலகத்தெல்லாம் வைகுண்டத்தை எல்லாத்தையும் காமிக்கிறாரு. வந்து ஏன் படைக்கப்பட்டது எல்லாத்தையும் காமிக்கிறாரு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு வந்து பகவான் மறைஞ்சிடுறாரு. பகவான் மறைஞ்சோடனே இப்போ பிரம்மதேவர் வந்து ரெடியாக ஆயிடுறாரு. என்ன படைக்கிற தொழில் வந்து இங்கே வந்து அவரோட உடல்ல இருந்து அவர் மனசுலேருந்து நிறைய பேர் யார் 10 பேர் வந்து பிருகு முனிவர், அங்கீரர், அப்புறம் வந்து கந்தம முனிவர், கஷ்யப முனிவர், நாரதர், இவங்க எல்லாமே வந்து படைக்கப்பட்டவர். எல்லாம் வந்து பிரம்மாட்டிருந்து வரவங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்மளும் அப்படிதான். நம்மளும் அங்கிருந்து தான் வந்தோம். ஆனால் முதல் படைப்பாளி யார்? வந்து முதல் படைப்பாளி சாட்சாத் விஷ்ணு. விஷ்ணு வந்து அந்த தாமரைப்பூல பிறகு நம்ம பார்க்கலாம். அந்த தாமரைப்பூல எல்லா வந்து அந்த பீஜம்லாம் வச்சுட்டாரு. பிரம்மாவோட வேலை அந்த
அந்தந்த உயிர்களை அந்தந்த லோகத்துக்கு போகணும். ஸோ இப்போ எப்படி உடலில் படைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அடுத்தது வந்து பதம் 2ல் பார்ப்போம். ஓ கல்வியில் சிறந்தவரே, அன்புடன் எனது சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்கி நான் வினவிய அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை விளக்குவீராக. இப்போ யார் கேட்குறாரு? இன்னும் வந்து விதுரர் வந்து மைத்திரன் கேட்குறாரு. அந்த பொருளுடைய படிக்க மாட்டேங்க. விதுரர் மைத்திரரை முனிவரிடம் கேட்ட கேள்விகள் அனைத்தும் முக்கியமானவையாகும். ஏனெனில் அவரின் கேள்விகள் அனைத்திற்கும் தகுந்த பதிலை அளிக்கக்கூடியவர் மைத்திர முனிவரே என்பதை அவர் நன்கறிவர். ஒருவன் தனது ஆசிரியரின் தகுதிகளின் மீது முழு நம்பிக்கை வைத்திருத்தல் வேண்டும். ஒன்றும் அறியாத ஒருவனை ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்காக அணுகக்கூடாது. இக்கேள்விகளுக்கு ஆசிரியர்களால் அளிக்கப்படும் பதில்கள் கற்பனையுடனும் கலந்திருந்தால் அது கலக்கத்தின் விடயமாகும். இப்போ யார்கிட்ட கேட்குறாரு? இதில் வந்து மைத்ரேயிட்ட கேட்குறாரு. மைத்ரே யார் சொன்னால் கிருஷ்ணா அந்த உலகத்துக்கு போகிறப்ப அவரோட இதெல்லாம் அந்த விஷயத்தில் அவர் சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் அதை வந்து அந்த விஷயம் வந்து பாகவதம் வந்து 1வது கேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஒரு நம்பிக்கையான ஆசிரியர். இப்போ நம்பிக்கையான ஆசிரியர் யார்? மைத்ரேய முனிவர். மைத்ரேய முனிவர் வந்து சாட்சாத் வந்து வியாசதேவரோட ஒரு சீடு தான் வந்து அவர்கிட்ட அதெல்லாம் கேட்குறாரு. இப்போ வந்து இது நம்ம யார்கிட்ட போட்டு பாருங்க. நம்ம என்ன போட்டிருக்கு? ஒன்றும் அறியாத ஒருவனை ஆன்மீக தொடர்பான கேள்விகளுக்கு அணுகக்கூடாது. அவனுக்கு ஆன்மீகமே என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட போய் நம்ம கேள்வி அவன் என்ன சொல்ல போறான்? அவனுக்கு தெரிந்து இப்போ யாரு கண்டிக்கப்படுது? நாசிகர்கள். நாசிகர் என்ன சொல்லுவாங்க? நாசிகர் பெருமாள் கடவுள் வணங்க மாட்டாங்க. நம்ம அவர்கிட்ட போய் என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அந்த பதில் எப்படி இருக்கும்? ஒரு ஏற்புடைய பதிலாக இருக்காது. அப்போ நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? அதுதான் இங்கே வந்து சீட பரம்பரை பற்றி சொல்லுது. நம்ம யார்கிட்ட வந்து நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம் கேட்குறோம்? சீட பரம்பரை எப்படி வருது? பிரம்மாட்டிருந்து வியாசர் நாரதர் அப்படியே கீழே வருது வந்து மத்வாச்சாரியர். அவருக்கு வந்து அப்படியே கீழே வந்து எங்கே வருது? பிரபுபாதாட்ட வந்து முடியுது. இன்னும் பிரபுபாதத்துக்குலாம் இருக்காங்க, அங்கே வந்து முடியுது. இப்போ பிரபுபாதாட்ட வந்து எத்தனைக்கு நாளாக அடக்கம் யார்? குருமார்கள், உங்கள் குரு, என்னோட குரு அடக்கம். இப்போ நமக்கு அவர் தீட்சை கொடுத்து நம்ம யார்கிட்ட பேசணும்? வந்து ஒரு தீட்சை வாங்கணும். ஒரு குரு தீட்சை வாங்கணும் தான் நம்ம வந்து இதை பற்றி கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி மக்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறாங்க? பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் பார்த்து நானும் வந்து ரொம்ப கவனிச்சுட்டு வரேன். இந்த மாயாவாதிகள் இருக்காங்க வந்து அவங்களோட பலனெல்லாம் கிருஷ்ணாண்ட வாங்கிக்கிறாங்க. எல்லாம் இங்கே அவரை புரிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து அப்படியே பரமாத்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க? தங்களோட பௌதிக ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உடனே மாறி வேற ஒரு வழிபாடு வந்துடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணாவை வந்து வழிபாடு வச்சு அந்த மாதிரி இது பண்ணாலும் அது பெரிய பாவம். நாம ஜபத்தில் வந்து 10 விதமான அபராதங்கள் இருக்கும். நான் படித்த 10 விதமான அபராதங்கள், அதில் இதுவும் ஒன்று. எப்படி வந்து கிருஷ்ணாவை பற்றி தப்பானவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. அது ஒரு நாமம், அது வந்து ஒரு அபராதம், நாமத்தில் அபராதம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த மாயாவாதிகள் என்ன செய்கிறாங்க? பெரும்பாலும் அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க? மாயாவாதி தத்துவம் தான். யார் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியணும். வந்து நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து வீட்டில் டிவி இருந்தால் தெரியும் எப்படி மாயாவாதிகள்லாம் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றது. இப்போ நம்ம யார்கிட்ட வந்து அடைக்கலமாக இருக்கிறோம்? இப்போ நான் யார்கிட்ட அடைக்கலம்? என்னோட குரு கிட்ட. இப்போ நான் யார்கிட்ட சொல்கிறேன்? என்கிட்ட ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்க. இதுதான் வந்து சீட பரம்பரை. இப்போ நாஸ்திகர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு இறப்புக்கு போயிருந்தேன். அதாவது நம்ம நாஸ்திகரோட மாயாவாதம் மாயா வந்து நம்ம எப்போது நம்ம பிடிக்கிறது தான் காத்திருக்கு. நம்மளை பிடிக்கிறது தான் அது காத்திருக்கு. நம்ம ஆட்டிக்கு தான் காத்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வாழ்க்கையில் நம்ம சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இறப்புக்கு போயிருந்தேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு.
இப்போ எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் பெரும்பாலும் சிவன் வழிபாடு தான் எடுக்கிறாங்க. வந்து என்ன செய்யணும் வந்து ஒரு அனுதாப வீட்டில் ஒரு இடம் வீட்டில் வந்து இந்த சத்தம்லாம் இருக்கக்கூடாது, தப்பு. மந்திரம் படிக்கலாம் அங்கே வந்து. சரி, அவங்க வந்து சிவ வழிபாடு ஓகே, நம்ம ஓம் நம சிவா அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை ஹரே கிருஷ்ணா மந்திரம் படிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு எல்லாம் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, தேவாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியே வந்து அடித்தான், பண்ணு அடித்தான். ஆஹா, தொல்லை வந்துருச்சு. கேட்க நல்லா இருக்கா? உண்மையிலே அது வந்து ஹரே கிருஷ்ணாக்காரங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வேதனையான விஷயம். எனக்கு வந்தோடனே பிடிச்சி வந்துட்டாங்களா தொல்லைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அங்கேருந்து வெளியிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எப்படி மாயா சாப்பிட்ல வந்து நான் 12 மணி, நான் போன 12 மணி, அங்கேருந்து வெளியேறப்ப எப்படி மணி ஒரு 2. வீட்டில் வந்து காலைல பசியாக போனதா என்ன சாப்பிட்லாம் யோசனை பண்ணிட்டு மண்டை போட்டு அப்படியே கொடையுது என்ன சாப்பிட்லான்ட்டு. சரி, இந்த கடைக்கு போவோமா, இந்த கடைக்கு பாருமா, அதுதான் மாயா. இங்கே போவோமா, அங்கே எங்கே பார்த்தாலும் ஃபுல் வெஜிடேரியன் கிடையாது. அப்படியே ஃபுல் வெஜிடேரியன் நம்ம வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டோம். சரி, அப்படி நம்ம சாப்பிட்டா கூட வெங்காயம் போட்டு நம்ம சாப்பிட்றோம், நம்மளோட பக்தி கீழே விழுந்துருது அப்படின்றப்ப ஒன்றும் இல்லை. அது மனசு சமைக்கிறாங்க தெரியுங்களா, அதுதான் அது அவங்க மனநிலை. மாத்தாஜி இருக்காங்கன்னு வச்சுக்கிறாங்க, சமைக்கிறாங்க. சரி, என் கணவர் வேலைக்கு போகிறாரு, காலையில் வச்சு அன்பாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா சமைக்கிறாங்க. ராத்திரி 2 பேருக்கும் பிடிவாத சண்டை. நீங்கள் காலையில் எப்படி சமைப்பீங்க? உங்கள் மனசு எப்படி இருக்கும்? நம்ம இப்படிலாம் செஞ்சு கொடுக்குறோம், சின்ன தவறு இப்படி பொறுத்துக்க மாட்டாரு. அப்புறம் வந்து ஒரு ஏசிக்கு தான் சமைப்பீங்க வாய்க்குள்ள. அந்த உணர்வு எங்கே போகுது? சாப்பாடில் போகுது. மிச்சம் அதுக்கு தான் ஹரே கிருஷ்ணாக்காரன் வெளியில் சாப்பிட மாட்டாங்க. யோசனை, சரி இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கு போவோம், பால் கலக்கிட்டு ஒரு ரொட்டி இருந்துச்சு, ரொம்ப சரி ரொட்டி இருந்துச்சு, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒரு தூக்கு போட்டு வந்து அவ்வளோதான் என்னோட சாப்பாடு வந்து. ஏன்? அப்போ அந்த மனசு சொல்லுது, இங்கே அங்கே ஒரு விஷயம் கடை இருக்குது, ஆனால் ஃபுல் வெஜிடேரியன் தான், இருந்தாலும் அவங்க வந்து சுத்தம் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு இந்தியன் ஷாப் இருக்குது ஒன்று, இந்த ரவுண்ட் அந்த பக்கம் வந்து அங்கே ஒரு இந்தியன் ஷாப் இருக்குது, இடம் சுத்தம் இல்லை. ஸோ இதுதான் காரணம், வேற நம்ம சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை. எங்கேயாவது ஃபுல் வெஜிடேரியன் தான் போயிடுவேன், அங்கோட போயிடுவேன். ஆனால் அதுக்கும் நான் இல்லை, நான் இப்போ வந்து அதான் ரொம்ப ரொம்ப வந்து தவிர்க்கலாம். வெளியில் போய் சாப்பிட்றதே கிடையாது. வீட்டில் வந்து சாப்பிட்டா அப்புறம் பாடம் இருந்துச்சு, பால் கலக்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்து இருந்துச்சுட்டு அப்புறம் ஒரு நோட் அனுப்புனேன் பட்டு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மாயை. இது வந்து நம்ம எப்படி வெளியாகணும்? அப்போ இந்த மாதிரி நம்ம தத்துவத்தை யார்கிட்ட கேட்கணும்? இந்த குரு பரம்பரை சீடர்கள் தான் கேட்கணும். இப்போ நாஸ்திகர்லாம் என்ன செய்வாங்க, அவன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் இல்லைன்னு. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு நாஸ்திகர் இருக்கான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். வாயில் என்ன வார்த்தை வருது? கடவுள் தானே வருது. அப்புறம் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யுது, நம்ம யார்கிட்ட கேட்குறது? குரு பரம்பரை. இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் வந்து. அப்போ நம்ம போய் இந்த மாதிரி வந்து குரு பரம்பரை இல்லாத நாசிக்கிறப்ப நம்மளோட நேரத்தை வீணாக்கிக்கிறோம். அப்போ மைத்திரை யார்கிட்ட கேட்குறாரு? சாட்சா வியாச புத்தர் யார்கிட்ட கேட்குறாரு? மைத்திரிட்ட கேட்குறாரு. மைத்திரை விஷயம் யார்கிட்ட கேட்டாரு? சாட்சா கிருஷ்ணன் கேட்குறாரு. அவர் இந்த லோகத்தை விட்டு போகிறப்ப இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. புத்தர்கிட்டையும் சொல்கிறாரு. புத்தவர் வந்து பத்திரிகாசம் அனுப்பிடுவார், இந்த விஷயத்தெல்லாம் போய் அங்கே உள்ள முடிவர்கள் சொல்லு. மைத்திரேயர் வந்து இங்கே விதுரர் விதுரர்கிட்ட சொல்லு. அப்படின்னா விதுரர் எப்படியாப்பட்ட ஒரு ஆத்மா? சரி, அடுத்தது சொல்லுங்கள், அடுத்தது படிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் 5 6 வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம போகலாம். இது பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து 6 வந்து நான் பார்த்தா கொஞ்சம் விரிவாக இருக்குது. ஸோ இது லேசாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டச்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 3வது ஸ்லோகம் படிங்க, மொழிபெயர் படிங்க. சுவாமி கூறினார், பிரபுவின் மைந்தனே, மைத்திரன்
மாமுனிவர் விதுரரின் இக்கேள்விகளினால் புத்துணர்ச்சி கொண்டவரானார். எல்லாம் அவர் இதயத்தினுள்ளே இருந்தன. ஆகையினால் அவர் அக்கேள்விகளுக்கான பதில்களை ஒன்றின் பின் ஒன்றாக கூற தொடங்கினார். இப்ப இது யாரு சொல்றா? சூத கோசாமி சொல்றாரு. சூத கோசாமி யார்கிட்ட சொல்றாரு? அந்த நைமிஷாரத்துல 88,000 ரிஷிகள் இருக்கிறாங்க உட்காந்துருக்காங்க. 1-2 88,000 ரிஷிகள். நான் போயிருக்கேன், நைமிஷாரத்தில் போயிருந்தேன் நான். அப்போ அங்கே சூத யார்கிட்ட சொல்றாரு? சௌனக முனிவர். அவர் தான் தலைவர். அவர்கிட்ட தான் சூத கோஷம் இவ்வளோ விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி விதுரர் வந்தார், மைத்ரேயர் சொன்னார். ஏன்னா இந்த பாகவதம் சொல்கிறப்ப சுகதேவர் சொல்கிறப்ப சூத கோசாமியும் அங்கே உட்காந்து கேட்குறாரு. அது பிறகு இதை பார்க்கலாம். சூத கோசாமியும் அதை கேட்குறாரு. சௌனக முனிவர் யாருன்னா பிருகு வம்சத்தில் வராரு. பிருகு யாருன்னா ஒரு சிறந்த முனிவர். அவர் எப்படி நேரடியாக பிரம்மாவால் படைக்கப்படுறாரு. அதே மாதிரி அங்கீரர் நேரடியாக பிரம்மாவால் படைக்கப்படுறாரு. அதே மாதிரி நாரதர் நேரடியாக பிரம்மாவால் படைக்கப்படுறாரு. இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த ரிஷிகள். சரி, நம்ம பார்க்குறோம் இவங்கெல்லாம் வடநாட்டு பக்கக்காரங்க தான் அப்படின்னு. ஏன் தென்னாட்டு பக்கம் இல்லையா? தென்னாட்டு பக்கம் எத்தனை யார் 12 ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் யார் அவங்களும் எல்லாமே அவங்களும் சிறந்த முனிவர்கள், சிறந்த ரிஷிகள். நம்ம தான் கேள்வி கேட்பாங்க, ஓ கிருஷ்ணா வடநாட்டுக்கு கடவுள், எங்கே சாப்பா குத்தி வச்சுருக்கு வடநாட்டு கடவுள் அப்படிங்கிறது. சிவன் தென்னாட்டுடைய சிவனை பற்றி, தென்னாட்டுக்கு மட்டும் சிவன் அவர் எல்லா உலகத்துக்கும் அவர் சிவன் தான். எல்லா உலகத்துக்கும் அவர் கடவுள் தான். அதே மாதிரி கிருஷ்ணன் எல்லா உலகத்துக்கும் கடவுள். இப்போ நம்ம தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம், தென்னாட்டோட சிவனையை போற்றி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் முருகன் என்ன சொல்கிறோம்? தமிழ் கடவுள். முருகன் தமிழ் கடவுள் தான். முருகன் தோன்ற எங்கே தோன்றாரு? இதில் தோன்றாரு கங்கையில். அப்புறம் எப்படி முருகன் தமிழ் கடவுள் சொல்ல முடியும்? நம்ம தான் பிடிச்சி பார்க்குறோம். சாஸ்திரம் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்ல கிடையாது. இது அதே மாதிரி இதுக்கு நம்ம கேதார்நாத் போனோமோ, இவரோட யாரோட படிப்பு பிள்ளையார் விக்னேஸ்வரன் அவரோட படிப்பு, அவர் எந்த இடத்துல கலவரத்தை பிடிச்சி, பார்வதி எந்த குளத்தில் பிடிச்சாங்க, அதெல்லாம் போனோமோ கேதார்நாத் போனோமோ கீழே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மேலே போகணும். முதல்ல தான் போகணும். வேறு நடந்து போனோமா முடியும், யாருக்கெல்லாம் முடியல, என்னாலாம் முடியல. 14 கிலோமீட்டர் 14,500 ஸ்கொயர், 14,500 ஃபீட். இமயமலையில் பாதி சிவன் இருக்க இடம் கேதார்நாத். நானும் அது போயிட்டு வந்துட்டேன். இப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டோம். ஐஸு. அதனால தான் என்ன சொன்ன போகிறோம்னா 7வது மாதம் 8வது மாதம் போங்க. 5வது மாதம் ஐஸ் தான் இருக்குது. 6வது மாதம் ஐஸ் இருக்குது. 7, 8லாம் ஐஸ் அப்படியே குறையும். 7, 8, 9 அப்படியே குறையும். 10, 11 அப்படியே ஆரம்பிச்சிடும். அப்புறம் 14 மாதம் தூக்கம். 6 மாதம் அங்கே இருக்க முடியும். 6 மாதம் எல்லாம் கீழே வந்துடுவாங்க. ஐஸ் அப்படி கூட்டு 10 சரி, கேதார்நாத்தும் சரி. ஸோ கீழே சூத வாச்ச என்னும் சொற்றொடர் சூத கோசாமி கூறினார். மகாராஜா பட்சிக்கும் சுகதேவ கோசாமி இடையே நடைபெற்ற உரையாடலின் இடைவேளையினை குறிப்பிடுவதற்காக தோன்றுகிறது. சுகதேவ கோஸ்வாமி மகாராஜா பட்சிடம் பேசி கொண்டிருந்த பொழுது அப்பெருங்கூட்டத்தில் குழுமி இருந்தவர்கள் சூத கோஸ்வாமி ஒருவர். போட்டிருக்கா சூதக்கோ அந்த பரீட்சித் மகாராஜனுக்கு இவர் யார் அவரோட 7 நாள் மரணம் யார் பாகவதம் சொல்கிறாங்க சுகதேவர் சொல்கிறாரு. சுகதேவர் சொல்கிறப்ப சூத கோஸ்வாமி அங்கேருந்து இதெல்லாம் கேட்குறாரு. இதை கேட்ட பிறகு தான் நைமிஷாரத்தில் சௌனக ரிஷி தலைமையில் இந்த பாகவதத்தை அவருக்கு அது என்னன்னு அவர் கேட்டாரோ அங்கே சொல்கிறாரு. ஸோ பேசிக்கொண்டிருக்க ஆயினும் இது ஒன்றும் விவாதிக்கப்படக்கூடிய தலைப்புகளில் பெரிய வேறுபாடுகள் எதனையும் ஏற்படுத்தவில்லை. சரி, 4வது படிங்க. கல்வி சிறந்த மைத்துரர் மாமுனிவர் கூறினார்.
ஓ விதுரரே, முழுமுதற் கடவுளின் அறிவுரைக்கேற்ப பிரம்மதேவர் 100 தேவ வருடங்கள் தம்மை தம் தவத்தில் ஈடுபடுத்தி பின்னர் பகவானின் பக்தி தொண்டில் இணைத்துக் கொண்டார். பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளான நாராயணத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதற்கு பொருள் அவர் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி கொண்டார் என்பதாகும். இதுவே எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒருவர் செய்யக்கூடிய உயர்ந்த தவமாகும். இது போன்ற பணியிலிருந்து ஓய்வு என்பதே இல்லை, ஏனெனில் அது நித்தியமானது என்பதோடும் எப்பொழுதும் ஊக்கமளிக்கக்கூடியதாகும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். பக்தி தொண்டுக்கு ஓய்வே இல்லை. உண்மைதான், ஓய்வு இருக்கா? இப்போ இந்த குழந்தைங்க இருக்கு, நல்ல மாதிரியா அது வந்து அப்பா அம்மா வந்து இப்போ உங்கள்கிட்டே விட்டு அந்த பிள்ளைங்களை வந்து பக்தி தொண்டு இருப்பேன். இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அது பக்தி தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. பக்தி தொண்டு ஓய்வு இருக்காரு. நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, ஓய்வு இருக்குல்ல? எத்தனை வயசு? 60 வருஷம் போனால் அனுப்பிடுறானா? கவர்மெண்ட் வேலை செய்கிறோம், என்ன செய்கிறோம்? 60 வயசு ஆனோடனே அனுப்பிவிட்றானா? பௌதிக வேலைக்கு எல்லாத்துக்கும் ஓய்வு இருக்கு, ஆன்மீக வேலைக்கு ஓய்வு இல்லை. ஏன் ஓய்வு இல்லை சொல்ல? ஏன் மற்ற ஓய்வு இல்லை? அதெல்லாம் யோசனை பண்ணி நான் சொல்லிட்டு விட சொல்லிட்டேன். ஏன் ஓய்வு? ஏன் ஆன்மீக, ஏன் ஆன்மீக அதான் பக்தி, ஏன் பக்தி ஓய்வே இல்லை? ஓய்வு கிடையாது. ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன், ஒரு நல்ல பக்தன் வச்சுங்களேன். அவன் நல்ல பக்தன் இல்லை, இன்னும் அந்த நிலைக்கு வரல, இன்னும் 10 நிலைக்கே நான் வரல வந்து. ஸோ நல்ல பக்தனாக இருக்கேன், தூய பக்தனாக இருக்கேன். என்னுடைய இறுதி காலத்தில் மரணம் அடைஞ்சிட்டேன். இங்கே நான் வந்து ஒரு 20 வயசில் நான் வந்து ஹரே கிருஷ்ணா சேர்ந்து அந்த ஒரு 80 வயசில் நான் மரணம் அடைஞ்சிட்டேன். 80 வயசில் நான் எங்கே போக போகிறேன்? சேஷோ வைகுண்டம் போயிட்டு வச்சுங்களேன். அங்கே போய் எனக்கு ஓய்வு இருக்கா? ஓய்வு இல்லையே. அங்கே போய் எப்படி எங்கே ஓய்வு இருக்குது? அங்கே போய் என்னது? தினந்தோறும் நாராயணன் பாட்டு படிக்கணும், நாராயணுக்கு சமைக்கணும், பக்தர் சங்கம் எடுத்துக்கணும். அப்போ பக்தி தொண்டுக்கு ஓய்வே கிடையாது. சரி, இங்கே தான் இருக்கிறோம், உடம்பு சீக்காக படுத்துட்டோம். இதோட கருத்து என்னன்னா வந்து பக்தி தொண்டு ஏன் அப்படி, ஏன் வந்து என்ன கருத்துனா வந்து உங்களால் உடம்பு முடியல, படுத்துருக்குறீங்க, நீங்கள் எடுத்து ஜாமான் எடுத்து நீங்கள் படுத்துக்கிட்டே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம், தப்பே இல்லை, தப்பே இல்லை. சாப்பிட்றீங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். புரோபாத காலத்தில் இப்போ தான் இல்லை, புரோபாத காலத்தில் வந்து சாப்பிட்றவங்க வந்து நம்மளால் இப்போ என்ன செய்கிறோம்? போட்டு அப்படி பெண்ணஞ்சு பிடிச்சி அப்படி சாப்பிட்றோம். இப்படி சாப்பிடக்கூடாது. புரோபாத சாப்பிட்ற 40 நிமிஷம் சாப்பிடுவோம். சோறு எடுப்பார், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் பிணைஞ்சி சாப்பிடுவோம். நம்ம அப்படியே சாப்பிட்றோம். அப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில், இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படி வந்து அந்த சோத்தை அப்படியே வந்து அப்படி பண்ணிடுறோம்ல, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த ஓய்வு, அதுக்கு தான் அந்த 40 நிமிஷம். ஏன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது? அப்போ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்ற அட்லீஸ்ட் வந்து நம்ம 10 நிமிஷம் சாப்பிட்றது ஒரு 20 நிமிஷம் ஆயிரும், 30 நிமிஷம் ஆயிரும். அது கொஞ்சம் சோறு எடுத்துக்கணும், என்ன கூட்டுங்க எடுத்துக்கணும், அப்புறம் எடுத்து நல்லா நல்லா அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றப்ப அது இடையில ஒரு எப்படி ஒரு 2 மந்திரம் 3 மந்திரம் சொல்லியிருக்கேன். நான் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். புரோபாத காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு நிலை வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து அந்த ஜபமாலை எடுத்து 16 மாலை முடிச்சா சரி, முடிஞ்சப்போ மாட்டிட்டோம். சரியா மாறிச்சுனே இல்லையா? அதுதான் அதுதான் மற்றது வந்து எல்லாம் சொன்னாங்க. அதான் சொன்னார், இதை வந்து பக்தி தொண்டு ஓய்வே இல்லை. நீங்கள் சமைச்சுக்கிட்டே நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். குளிக்க போகிறப்ப என்ன சொல்லலாம்? பாபாவோட பேர் சொல்லலாம். கங்காதேவிக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். கேசவாய் நமக, நாராயண நமக, கோவிந்தாய் நமக சொல்லணும். தண்ணி ஊற்றுன பிறகு கங்காவுக்கு ஒரு நன்றி சொல்லணும், சிவபிரானுக்கு நன்றி சொல்லணும். ஏன் சிவபிரான் நன்றி சொல்கிறோம்? ஏன்னா அவர் தான் அந்த கங்கையை கீழே கொண்டு வராரு. பகீரதனுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா பகீரதன் முயற்சினால்தான் கங்கையே கீழே வராது. இவ்வளோ பேர் சொல்லணும். அதுவும் பக்தி தொண்டு தான். பகவானோட பேரை சொன்னால் கூட பக்தி தொண்டு தான். நம்ம இங்கே தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறோம். வேறு உலகத்தில்
அவங்களும் மந்திரம் சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மந்திரம். படிச்ச இன்னைக்கு வந்து இந்த நவகிரகங்கள்லாம் இருக்குல்ல, அது போல வந்து நம்ம மாதிரி இல்லை, வாழ்றாங்க, ஜீவன்கள் இருக்குது. நீங்க எந்த கெண்டோ படிச்சேன்? 2வது கெண்டோ. 2வது கெண்டோ நான் வந்துட்டேன், வந்து பாரத 2வது கெண்டோ வந்தேன். 2வது விளக்கமாக சொல்றாரு, அதுல எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க நிலாவில் போய் சொல்றாங்க போய் இறங்கிட்டாங்க அப்படின்றாங்க வந்து. சரி, அப்ப நீ ஒரு ஆளுக்கு நீ பார்க்கல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றக்கூடிய ஒரு உயிர் இருக்கும், உண்மைதானே? அதே மாதிரி வந்து சூரிய தேவனில் போய் சூரியனில் போய் போகிறாங்க. சூரியன் போக முடியும், போக முடியாது. நம்ம கூட சூரியனோட உலகத்தை நம்ம போக முடியும். அங்கே போய் நமக்கு அந்த சூரியன் அந்த அந்த ஒளியை தாங்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கொடுக்கணும். இப்போ இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை வந்து கனடா அனுப்புகிறாங்க வச்சுங்க, நீங்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 6 மாதம் உங்களுக்கு கையெல்லாம் அதெல்லாம் வெடிச்சிடும், அதெல்லாம் வெடிச்சிடும், முடியெல்லாம் கொட்டும். அட்லீஸ்ட் 6 months அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஓகே, அப்படி இருந்திருக்கும். சாதாரண இந்த பூமியிலேயே இங்கேருந்துட்டு இந்த மலேசியாவிலேருந்து கனடாவில் போய் இருக்க முடியல, இங்கேருந்து நீ போய் சூரிய மண்டலம் இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு தகுந்த உடல் கொடுக்க முடியும். இப்போ என் கூட்டாளி ஒருத்தர் மெல்பர்னில் போய் இருந்தார், இந்த பொம்பளை பிள்ளை அங்கே இருக்குது, மருமகன் தான் அப்படி இருந்தார், குடியில் ஓடியான்ட்டார். ஏன்னா அவ்வளோ குளிரான், யாரப்பா அங்கே இருக்குது, சொந்த வீடு கூலிக்கு வந்துட்டார். ஏமே ஐயோ நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். வீடெல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த வீடை வச்சுட்டு வீடெல்லாம் விட்டுவிட்டு பணம்லாம் எடுத்துகிட்டு போனார். அங்கே போய் முடியாதுட்டார். அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலே இருக்குது. அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உயிர்கள் இருக்குது. சந்திர மண்டலத்தையும் உயிர் இருக்குது, சூரிய மண்டலம் உயிர் இருக்குது, சுக்கர்லேயும் உயிர். நான் இன்னைக்கு படித்தேன், அதை சுக்கரில் வந்து உயிர் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ வந்து இங்கே வந்து இது பார்க்கணும். சரி, 5வது படிங்க, மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பிரம்மதேவர் தன் அமர்ந்திருந்த தாமரை மலரும் அத்தாமரை மலருக்கு ஆதாரமாக விளங்கிய நீரும் வலிமையான சூறை காற்றினால் ஆடுவதை கண்டார். நடப்பு உலகமானது மாயை என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது பகவானுக்குரிய பக்தி தொண்டினை மறக்க செய்யும் இடமாகும். உலகில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் சில நேரங்களில் மோசமான சூழ்நிலையினால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. மாயா சக்தி மற்றும் பக்தன் என்னும் இருப்பிற்கிடையே பிரகடனப்படுத்தப்பட்ட யுத்தம் நடக்கிறது. சில வேளைகளில் வலிமையற்ற பக்தர்கள் மாயின் கடுத்தாக்களுக்கு பலியாகி விடுகிறார்கள். ஆயினும் பிரம்மதேவர் பகவானின் அளவற்ற கருணையை பெற்றவரால் அவர் போதிய சக்தி பெற்றவராக இருந்தார். அதனால் லௌகீக சக்தி அவர் வாழ்வில் அடித்தளத்தினை அசைய செய்து அவருக்கு மனக்கவலத்தை போலும் அவர் அதற்கு பலியாகிறார். இங்கே என்ன சொல்லப்படுது? இந்த இடம் நம்ம இங்க வாழக்கூடிய இடம் வந்து பக்தி தொண்டினா மறக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லுவோம். நம்ம வரப்ப இங்கிருந்து வரப்ப எதையும் சொல்லியிருக்கோம், இங்கிருந்து வரப்ப பக்தியோடு தான் வரும். ஏன்னா அங்க வந்து பகவான் ஆன்மீகமானதானே, அவரோட ஆத்மா ஆன்மீகமானதான் வந்து. அப்போ வந்து இவர் பிரம்மதேவரும் வந்து நம்ம வந்து படைக்கிறப்ப வந்து நம்மளை வந்து மனித வர்க்கத்தை பற்றி பேசுவோம். நம்ம நாய்க்குடி அதெல்லாம் வேண்டாம், அதுதான் பேசுறது, நம்மளை பற்றி பேசுவோம். நம்ம வரப்போ நம்ம மனசுல பக்தி தொண்டோடு தான் வரும். ஆனா இங்க வந்து என்ன செய்யறோம்? வர்ண சங்கம். நம்ம அடுத்தவங்கிட்ட வந்து நம்மளோட இது சரியில்லை வந்து. அப்ப இது கேட்கலாம், ஏன் பகவான் நமக்கு இந்த மாதிரி செய்யறாரு? இது ஒரு கேள்வி என் மனசுல வந்துச்சு. நம்ம வந்து பக்தி தொண்டோட வரோம், அப்ப நம்மள பக்தி தொண்டை வச்சிருக்க வேண்டியது தானே. நீங்க வந்து 15 படிச்சீங்களா? ஸ்லோகம் படிச்சீங்களா? ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்லோகம். எனக்கு அதை பத்தி நான் கேள்வி கேட்டேன். அதாவது வந்து என்னடா கிருஷ்ணாவை அறியறது வந்து மாதாஜி வேற இந்த புக்கு அதெல்லாம் முடியாது, வேதத்தால தான் அவர் அறிய முடியும். அவரே சொல்றாரு, என்ன வேதத்தால் தான் அறிய முடியும். ஆனா வேதம் ரொம்ப தெரிய வேண்டாம் அப்படி சொல்லப்படுது.
வேதத்தால் கேட்ட வேதத்தால் தான் பகவானை அறிய முடியும். ஆனால் வேதம் நம்ம வந்து தெரிய தேவையில்லையே, நமக்கு பகவத்கீதை மட்டும் போதுமே. அதுக்குள்ள விட என்னன்னா வந்து வேதம் வந்து மலர் சொற்கள், அதாவது புஷ்பாவிதம் வாசம். இன்னைக்கு வேதத்தை வச்சு நம்ம எதுவுமே அடைய முடியும். வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, சமய சடங்குகள், எவ்வளோ சமய சடங்கு சொல்லியிருக்கு. இன்னைக்கு இந்த தேவருக்கு இந்த மாதிரி செஞ்சா நீ வந்து இதை அடையலாம், இந்த தேவருக்கு இது செஞ்சா நீ இந்த மாதிரி அடையலாம், நீ இந்த வேதத்தை சொல்லப்படி இந்த மந்திரம் செஞ்சா நீ வந்து அஷ்டாங்க யோகத்தை வந்து நீ வந்து உன்னை சின்னதாக்கலாம், பெருசாகிக்கலாம். இது எல்லாமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படின்றப்ப நம்ம ஏன் வேதத்தினால வந்து பகவான் அறியணும்? சுலபமாச்ச பக்தி தொண்டு போதுமே. அஷ்டாங்க யோகத்தால் வந்து கஷ்டமான ஒன்று வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு போன நான் பக்தியே செய்ய மாட்டேன், சொர்க்கலோகத்துக்கு போது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. வந்து அது வைகுண்டத்துக்கு போயிடலாம். உண்மையில வைகுண்டத்துக்கு போகிறது பக்தி தொண்டு முடிஞ்சு வந்து ஒழுங்கான இது செஞ்சோமா நம்ம வந்து பக்தி தொண்டு வைகுண்டம் போயிடலாம். இன்னைக்கு வந்து சொர்க்கலோகம் போகணும்னா ரொம்ப சிரமம், அந்த தேவரை திருப்திப்படுத்த சிரமம். எவ்வளோ புண்ணியங்கள் செய்யணும், உண்மைதானே? எவ்வளோ புண்ணியம் செய்யணும், எவ்வளோ நல்ல செய்யணும். அவங்களுக்கு தான் அங்கே வந்து கர்மங்கள் செய்யாத இருக்கணும். வந்து இங்கே வந்து நீ கர்மங்கள் செஞ்சால் கூட வந்து ஒரு பக்தன் கீழே விழுந்தா கூட கிருஷ்ணா பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார், அவனை விடமாட்டார். வந்து அதுதான் அந்த 15 பாயிண்ட் சொன்னது. வந்து சர்வஸ்வ சாதம் சன்னிவிஷ்ணு மத்தம் சொல்லி நானும் அபோவானும். அதாவது சன்னிவிஷ்ணுனா வந்து ஞாபகத்தை நான் தான் கொடுக்குறேன். ரெண்டா என்ன சொல்றாரு, பரதி நான் தான் கொடுக்குறேன்றாரு. ரெண்டுக்கும் கொன்ட்ராடிக்ஷன் தான். எப்படி இது? யாருக்கு ஞாபகத்தை கொடுக்குறாரு? பக்தர்களுக்கு. பரமாத்மா வந்து வேலை செய்கிறாரு, எல்லாமே செய்வார். வந்து நீ தவறு பண்ணா கூட உன்னை அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு கொண்டுட்டு வந்துடுவார். பட் ரெண்டாவது ஞானம், ஒன்று ஞானம் அபோகனம்னா மறதி, என்ன மறந்துட்டார். அப்போ பாரு வந்து கிருஷ்ண பக்தருக்கு அவரோட பக்தருக்கு அவர் தனி விசேஷ கருணை கொடுக்குறாரு. அவரை மறந்தவங்களுக்கு இங்கே அதான் சொல்லுது, மறந்தவங்களுக்கு இல்லை ஒரு சாட்சியாக இருப்பார். இப்போ நாங்கள் வர சேவையாக இருக்கிற கோர்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு, நான் திருவிட்டு போயிட்டேன், அது ஒரு 1000 வெள்ளி இருக்கு. யாருக்கும் தெரியாது, தெரியுமா? தெரியாது. ஆனால் சாட்சியாக ஒருத்தர் இருக்காரா இல்லையா? நான் சொல்ல சாட்சியாக நான் இருக்கிறேன், அந்த மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குமா என்ன வந்து உண்மை தானே? இருக்கிற வரைக்கும் சேவை அறிமுறை பார்த்தாலும் பர்சத்து நான் தான் திருட்டு போனேன், 1000 வெள்ளி இருந்துச்சு அப்படின்ட்டு என்னை குத்தி, அதான் சாட்சி. அப்போ என் மனசே எனக்கு சாட்சி, என் மனசே எனக்கு எதிரியாயிருக்கு. உண்மை தானே? அதே பர்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தனா அதான் சன்னி விஷ்ணு. என்ன சொல்றது வந்து நல்லது நடக்கும் இருக்கா இல்லையா? அப்போ இதே ஒரு சுலபமான விஷயம் ஆயிடுச்சு. அப்போ பக்தனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு விசேஷ கருணை கொடுக்குறாரு. பக்தர் எல்லாருக்கு தள்ளி உள்ள, நீ வேண்டாம் தள்ளி உள்ள, நீ என் பக்தர் இல்லை, நீ இங்கே வர வேண்டும் கிடையாது. அவர் சாட்சியாக இருக்கார். வந்து சாட்சியானா அவங்களையும் அவர் வந்து கொண்டு வர பார்க்குறாரு. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ என்ன செய்யறோம், நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். அவங்க பக்தரோ இல்லையோ வாரம் பிரசாரம், அதுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மனசு மாதிரி இங்கே வருவாங்கன்னு சொல்லி தான் செய்யணும். ஏன்னா அவங்கெல்லாம் மறந்து அதாவது இந்த உலகம் என்ன பண்ணுறது, என்ன சொல்லி படிச்சோம், என்ன படித்தோம், இந்த உலகத்தில் வந்து பக்தி தொண்டு நம்ம எல்லாம் மறந்த நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம யாரோ ஒருத்தரோட கருணை. இப்போ வந்து மாட்டாஜி வராங்க, இவங்களுக்கு இந்த சென்டர் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. யார் உங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து அப்போ நீங்கள் சொல்லி கூப்பிட்டு வரீங்க, இப்படி தான் அவங்களுக்கு ஊக்கம். இப்போ எனக்கு அப்படிதான். இந்த அதே விஷயம் வர யாராவது வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மை தானே? வந்து தேவர் வழிபாடு அப்படி இல்லை, ஒரு தேவனாவே வழங்கி போயிடலாம். பட் கிருஷ்ண வழிபாடு வரப்ப நம்ம ரொம்ப வந்து சங்கோஜப்படுவோம். போகலாமா போகக்கூடாதா, போகலாமா. அப்புறம் ஒரு காலம் வந்து என்ன செய்வோம், நம்ம நேராக வந்து அழைச்சிட்டு வர வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. அப்புறம் அவர் பார்த்துக்காரு என்ன செய்யணும். அதான் நம்ம புதுசாக வர ரொம்ப கருணை உடனே கொடுத்துருவாரு. நம்ம மாதிரி ஆளுல கருணையா? ஏன்னா தெரிஞ்சிச்சு நம்ம வந்து
எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா தான் முழுவதும் கடை தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து அவர்கிட்ட கருணை ஏற்கனவே கருணை கொடுத்தாச்சு வருது. இப்போ அந்த மாத்தாச்சு வராங்க, இவங்களையா இவங்க தான் ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, இப்படியே கொண்டு வர பார்ப்பாரு. அப்புறம் ஒரு பக்தர் ஆகிடுவார். அதுதான் வந்து நம்ம கூட்டிக்கிட்டு வர வேண்டியது தான் நம்ம வேலை. அடுத்தது அவர் பார்த்துக்குவார். ஸோ ஓகே வந்து அப்போ என்ன சொல்றது, இன்னும் என்ன சொல்றது, சில வேலை வலிமையற்ற பக்தர்கள் மாயன் கடுந்தாக்குதலுக்கு பலியாகி விடுகிறார். ஆயினும் பிரம்மதேவர் பகவானின் அளவற்ற கருணையை பெற்றவராக அவர் போதிய சக்தி பெற்றவராக இருந்தார். இங்கே வந்து பிரம்மதேவர் வந்து நேற்று உள்ள இதில் வந்து பிரம்மதேவரும் வந்து அவரை வந்து மாயை பிடிக்குது, சிருஷ்டியை மறந்துடுறாரு. ரெண்டாவது கேண்டோ செகண்ட் சாப்டர் அவரும் சிருஷ்டியை மறந்துடுறாரு. அப்போ அவர் எதை நினைக்கிறாரு வந்து விராட் ரூபத்தை நினைக்கிறாரு. அப்போ விராட் ரூபம் வந்து அர்ஜுன் புதுசாக பார்த்து, விராட் ரூபம் ஏற்கனவே இருக்கு. விராட் ரூபமும் வந்து ஒரு ஆன்மீகமான ரூபம், ஆனால் தற்காலிகம். அது யாருக்கு? சாதகர். விராட் தெரியுமா நம்ம தெரிஞ்சு அந்த ரூபத்தில் எல்லா தேவர் இருக்காங்கன்னு வந்து. அப்போ பிரம்மதேவர் அதை நினைச்ச பிறகு அவரோட எண்ணம் மாறுது. அப்புறம் அதுக்கு பிறகு இன்னும் அவர் முழுமையாக வரல, மறுபடியும் நாராயண ரூபத்தை நினைக்கிறாரு. அப்புறம் எண்ணம் மாறுது. அப்புறம் யார் நினைக்கிறார்? கிருஷ்ண ரூபத்தை நினைக்கிறார், மூணாவது நினைக்கிறார். அப்போ அவர் எண்ணம்லாம் அப்போ சிருஷ்டியை வந்து பிரம்மாவே மறந்துடுறாரு. வந்து நான் தமிழ் படத்தில் என்ன சொல்லுவாங்க, சிறுசியை மறந்துட்டாரு, முழுக்க எப்படி செய்வாங்க, அதெல்லாம் வந்து தெரியல, எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. வந்து அந்த கதையை அது தெரியல. வந்து படித்த பாரவத்தை எங்கேயுமே போட்டதில் வந்து அது இவ்வளோ கற்பனையாக உண்டாக்கி வச்சுக்கிட்டாங்க. வந்து படம் பார்த்துருப்பீங்களா? வந்து கந்தன் கதை படம் பார்த்தீங்களா இல்லையா? அதில் வருதா இல்லையா? வந்து அது இல்லையா, எப்படியோ அவங்க வந்து முருக பக்தியில் அவங்க போட்டு வச்சுட்டாங்க. சிருஷ்டியை வந்து பிரம்மா வந்து மறக்கிறதுல நமக்கு அது ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு உதாரணம் காமிக்கப்படுது. எப்படி உதாரணம் வந்து புது பக்தர் வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த விராட் ரூபத்தை வந்து அது மேலே அவங்க தியானிக்கலாம். தியானிச்சா அவங்களுக்கு விடை கிடைக்கும். அப்புறம் அதில் வந்து அது வெளியாகும், தற்காலிகம் தான். இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்றாங்க ஒரு இடத்துக்கு, உங்களுக்கு வேலை தெரியும், ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க வேலைக்கு, 3 நாளைக்கு வேலைக்கு வரும். 3 நாளைக்கு வேலைக்கு போவீங்க. உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, திறமையை காமிப்பீங்களா? 3 நாள் வேலை தானே, நான் ஏன் திறமையை காமிக்கிறோம்? உண்மை தானே. 3 நாள் வேலைங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு 300 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. உங்கள் திறமையை காமிச்சா கண்டுபிடிச்சிடும். அப்படிலாம் இருக்கா? அதே மாதிரி தான் விராட் ரூபம் அது மாதிரி தான் வந்து. விராட் ரூபம் வந்து ஒரு தற்காலிகத்துக்கு நம்ம அடைஞ்சிருக்கு. பக்தர்கள் வந்து கிருஷ்ண பக்தர்கள் விராட் ரூபம் தேவையில்லை. ஆரம்பத்தில் உள்ளவங்க விராட் ரூபம் அது கூட ஐக்கியமாக தப்பு இல்லை. அதுலேருந்து தான் விளைவு. அப்போ வந்து கிருஷ்ணன் தான் முதல் கடவுள். அவர்கிட்ட தான் எல்லா இந்த முனிவர்களும் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க, இந்த பக்கம் தேவர்களும் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அப்புறம் மரம் செடி கொடியாது மலைகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த பக்கம் ரீவர் ஓச்சன்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அதில் வந்து தப்பு கிடையாது. இது நேற்று நான் வந்து கேட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரி, 6வது படிக்கும்போது பிரம்மதேவரை முதிர்ச்சி அடைய செய்திருந்ததினால் அவர் அத்தூய காற்றை நீருடன் சேர்த்து காட்டுகிறார். பிரம்மதேவரது வாழ்க்கை போராட்டமானது பௌதிக உலகில் உயிர்களுக்கும் மாயை எனப்படும் புறசக்திகளும் இடையே நடைபெறும் தொடர் யுத்தத்திற்கான சிறந்த உதாரணமாகும். பிரம்மதேவர் தொடங்கி இன்று வரை உயிர்கள் உலகினோடு போராடி கொண்டிருக்கின்றன. விஞ்ஞானத்தில் முன்னேறிய அறிவு மற்றும் உன்னத உதவினால் தமது முயற்சிகளுக்கு எதிராக செயல்படும் உலக இயற்கையினை ஒருவன் கட்டுப்படுத்த முயலாம். தற்காலத்தில் பௌதிக விஞ்ஞானத்தின் அறிவு முன்னேற்றம் தவமும் ஜடசக்தியின் வலிமையும் குறைப்பதில் வியக்கத்தக்க பங்கு பெறுகின்றன. ஜடசக்தியினை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஒருவன் தன்னை முழுமுத கடவுளும் சரணடைய செய்து அவரது ஆணையினை மிக உயர்ந்த அன்பு துணி மூலம் தலைமையேற்கொள்ள வேண்டும். பிரம்மதேவருக்கே இவ்வளோ சிரமம் நமக்கு எப்படி இருக்கும்? படைப்பு தொழில் செய்கிறாரு, எல்லா உயிரும் படைக்கிறாரு,
84 லட்சம் உயிரையும் படிக்கிறார் படிக்கிறாரு. இல்லை மனித வர்க்கம் நம்ம மற்ற இல்லாத ஒரு மனித வர்க்கம் நம்ம மட்டும் ஸ்பெஷலாக நம்ம மட்டும் ஸ்பெஷலாக என்ன இருக்குது, அடுத்த உயிர்கள் மத்தியில் நமக்கு மனித வர்க்கம் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? பேசுறது மட்டும். இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம வந்து, ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த கிருஷ்ணனை எடுத்துக்க மாட்டுறாங்க? மாயை. நம்ம தினந்தோறும் மாயில் சிக்கி தான் இருக்கும். பக்தர் மட்டும் மாய சிக்கி இல்லையா? பக்தர் மட்டும் மாய சிக்கி எல்லாரும் நம்ம வந்து, அதாவது பதம் இப்பதான் பதம் இதுதான். நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் பாவங்கள் நிறையா இருக்கு. நம்ம வந்து இது சுற்றி வரமுல்ல. அந்த துளசி தேவி என்ன பாட்டு படிக்கிறோம்? விருந்தாய துளசி தேவியே. இன்னொரு படிப்பு வந்து இல்லை இன்னொரு படிப்பு என்ன படிக்குமா? அது சுற்றி வரும் கடைசியாக. அது என்ன சொல்லுது? அது ஒவ்வொரு பதம் எடுத்து வைக்க நம்மளோட பாவ விளைவுகள் நம்ம விட்டு போகுது. வந்து ஒவ்வொரு பதம் எடுத்து வைக்க பாவ விளைவுகள் அப்படி தான் இருக்குது. அப்போ நடந்து போகிறப்ப எப்படி பாவ விளைவுகள் சொல்ல முடியும்? இப்படி கேட்கலாம், எப்படி பாவ விளைவுகள் சொல்ல முடியும்? உங்கள் வீட்டில் இருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் சமைச்சிக்கிட்டு போகிறீங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, இங்கே போகிறீங்க வந்து பூ பறிக்கிறீங்க, ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. எத்தனை உயிரை சாவடிக்கிறீங்க? இருக்கா இல்லையா? பாவமா இல்லையா? எப்படி அந்த பாவத்தை போக்குறது? அதுதான் அந்த பாட்டு, துளசி பாட்டு. அதுதான் துளசி சுற்றி வருதுன்னு. இங்கே தான் நம்ம துளசி சுற்றி வர ஊரில் வந்து இந்த செட்டியார் ஊரில் இங்கே வந்து காரைக்குடிய அவங்க துளசி மாடம் வீட்டு நடுவில் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க எப்படி துளசி வராங்க? இங்கேருந்து போகிறாங்களா, ஒரு வேலை இப்படி போவாங்க, சமைக்க போகிறாங்க வச்சுங்களேன். சரி, கணவர்கிட்ட கூப்பிட்றாங்க, அப்படி போவாங்க. அப்போ ஒரு சுற்றிட்டாங்களா? இப்படி போகிறாங்க. அதனால தான் வந்து செட்டியார் வீட்டுலாம் பார்த்தா, காரைக்குடிலாம் பார்த்தா துளசி மாடம் நடு இருக்கும். நம்ம அப்படி வச்சுருக்கோமா? என் வீடு அழகாக இருக்கும் செய்வோமா? இல்லை வெள்ளைக்கல் பளிக்கெல்லாம் போட்டுக்க இங்கே நடுவில் ஒரு துளசி இருக்கிறதா? எப்படி பாரு வந்து அந்த பாவத்தை எடுக்கிறாங்க. இப்போ நம்மளோட பாவம் வந்து நம்மளாலேயுமே எப்படி போகுது? நம்மகிட்ட இருக்க மாயை எப்படி நம்மளாலேயுமே போகுது? இப்படிதான் சின்ன விஷயம் மாத்தாலே நம்மளோட பாவ விளைவுகள் நம்மளுக்கு போகுது. ஒன்று வந்து கர்மான்றப்ப வந்து பிரார்த்த கர்மம், சஞ்சித்த கர்மம், அப்புறம் அகாமி, அதாவது கூட்டம். 3 மாதிரி கர்மம் இருக்கு. ஒரு கர்மம் பிரார்த்த கர்மம் முடியாது, அது நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். சஞ்சித்த கர்மம் இப்போ உள்ள கர்மம் எப்படி போவோம்? நம்ம மந்திரம் சொல்ல அப்படியே போய்கிட்டு. கூட்டா கர்மம்னா அப்படியே விதை முளைச்சி வருது. அப்படியே பூமியில் வந்து விதை போட்டாச்சு, அப்படியே முளைச்சி வரப்போகுது. அப்போ நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்கிறப்ப, நம்ம நல்ல செயல் செய்கிறப்ப, நல்ல சங்கம் இருப்ப, அது என்ன செய்யுது? அது அப்படியே பூமியோடு அப்படியே அமுங்கிட்டு. சரி, பிரார்த்த கர்மம் என்ன செய்யுது? சிரமம் தான். என்னைக்கு நம்மளோட கர்மாலாம் இன்னுக்குள்ள கர்மாவில் வந்து பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது என்ன செய்யுது? இந்த பிறவிலையும் போகலாம், அடுத்த பிறவிலையும் போகலாம். ஸோ நம்மளோட பாவ விளைவுகள் அவ்வளோ ஈஸி இல்லை. உண்மையிலேயே மற்ற நம்ம வந்து பாவ செயலுக்கு வந்துட்டோம். இதான் 15 இதான் சொல்லுது. மமை வம்சம் ஜீவலோகி, அருமையான ஸ்லோகம். அது அடுத்து 4:9 வந்து 4 என்ன சொல்லுவது? மயாததம் இதம் சர்வம், அது நல்ல ஸ்லோகம். வந்து ஜன்ம கர்ம சாமி திவ்யம், நல்ல ஸ்லோகம் வந்து. ஏன்னா வந்து நம்மளோட கர்மாக்கள் நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. எப்படி போவோம்? என்கிட்ட சரணடைஞ்சு தான் போகணும்னு சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாரு. வந்து என்கிட்ட சரணடை, நம்மளோட கர்மா போகுன்றாரு. எப்படி சரணடைகிறது? பக்தி சொல்றது மட்டும்தான். வேற வந்து அஷ்டாங்க யோகம், தியான யோகம், தவ யோகம் அதெல்லாம் தேவையில்லை. அதனால முடியாது, கஷ்டம். அந்த செயல் இல்லை.
அஷ்டாங்க யோகத்தில் செயல் இல்லை, இது தியான யோகத்தில் செயல் இல்லை, பக்தி யோகத்தில் செயல் இருக்கு. முதல் பூஜை பண்ணீங்க, அது பக்தி யோகம். மகாலட்சுமி பாட்டு படிச்சு பக்தி யோகம். நான் வந்து கை தட்டின பக்தி யோகம். இல்லை மாதாஜி உட்காந்து கேட்குறாங்க பக்தி யோகம். இதுதான் பக்தி யோகம். பக்தி யோகம்னா வந்து எவ்வளோ சுலபம் வந்து. இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், போயிட்டு ஐயா கோயிலில் போய் 100 கடை வெட்டுறோம். கேட்டால் என்னோட வேண்டுதலை அப்படின்னு போகும். வேறு ஒன்றும் என்ன வேண்டுதல் இருக்குது, நெருப்பை போட்டு விட்டு அதில் இறங்கி போடுறோம். அது ஒரு பக்தி யோகம். அது பக்தி. அது அதனால் பலன் இருக்கா, பலன் இருக்குது. நீங்கள் ஒரு காரியம் நினச்சிட்டு செய்கிறீங்க, அது மாதிரி வந்து அம்மா வேண்டிக்கிட்டீங்க, எனக்கு தீயாக இருக்குது, அவர் வேண்டுதலை, ஓகே, அது வெற்றி அடைதான், வெற்றி அடையும், வெற்றி அடையும், அடையாது இருக்கும். ஆனால் பக்தி யோகம் அப்படி இல்லை. ஒன்று தான் பக்தி யோகம், வெற்றி தான், தோல்வின்றது கிடையாது. அடுத்தது என்னது, இங்கேயும் வந்து பாருங்க, எல்லா இடத்துலையும் வந்து மாயை வந்து ஒன்று மாயினா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத கூட நம்ம வந்து அப்படியே நெருக்கமாக வச்சுக்கணும். அப்படி உறவா அப்படி இவ்வளோ பேர் இந்த நகையும் சதையும் சொல்லுவோம், அந்த மாதிரி உறவா வச்சுக்கணும். எப்படி நேற்று உள்ள மற்ற சொல்கிறேன் வந்து வாங்குறது கேட்டு அப்படியே தலை சுற்றி போயிடுச்சு. எப்படி சொல்கிறாரு புரோபத விளக்கு கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருக்க முடியுமா, தலை சுற்றி சும்மிலே இருக்க என்ன சொல்கிறாரு, உனக்கு எதுக்கு வந்து மெத்த கேட்குறாரு, உனக்கு எதுக்கு போர்வை, உனக்கு எதுக்கு வந்து குழுது, பல விஷயம் இருக்கா இல்லையா. வந்து என்ன சொல்றாரு, தரையில படு, தலையாடி கை, எப்படி வந்து கேட்கறதுக்கு. 2வது கண்டோ படிச்சு பாருங்க, 2வது கண்டோ வீட்டில் கொடுத்து பாவதம் பண்ணி 2வது கண்டோ 2வது அத்தியாயம் படிச்சு பாருங்க. சொல்றாரு வந்து உனக்கு எதுக்கு உடுப்புன்றாரு, மரப்பட்டை இருக்கு அதை போடுன்றாரு, உனக்கு எது வீடு புகையில போய் தங்குன்றாரு. முடியுமா? இதெல்லாம் அது காரணம் இல்லை. அவர் அப்படி சொல்றாரு, அது கிடையாது. நம்ம நல்லா உத்து கவனிக்கணும். ஏன் ஆடம்பரம் விளங்குதுங்களா? எதுக்கு ஆடம்பரம்? ஒரு காடிக்கு ஒரு வீட்டில் ஒரு காடி, எதுக்கு 3 காடி? ஒரு மெத்தை எதுக்கு டபுள் மெத்தை? ஆடம்பரம் தானே. வந்து 1 horsepower ஏக்கோன் போட்டால் போதும், எதுக்கு 1.5 ஏக்கோன் horsepower? இதெல்லாம் ஆடம்பரம். இதுதான் ஆடம்பரம். உடுப்பு எப்படி, எதுக்கு விலையுள்ள உடுப்பு, எதுக்கு வந்து வீடை வந்து இதாக கட்டுறது, சிம்பிளான வாழ்க்கை வாழணும். நான் ஒரு காலத்தில் நான் வந்து இந்த கிராமத்துக்கு போகிறப்ப 93 நான் போகிறேன். 93 கணக்கு பண்ணிங்க. இப்போ இதில் வந்து ஒரு 26 வருஷம், அதில் வந்து ஒரு 33 இயர்ஸ் இருக்கும். நான் என் கிராமத்துக்கு போகிறப்ப நான் என்ன பார்த்தேன்னா, எல்லாம் குடிசை வீடு தான் பார்த்தேன். எங்கேயுமே வந்து ஒரு பழகு வீடு கூட பார்க்கல, எல்லாமே குடிசை வீடு. கீழே சிவர்லாம் வந்து எல்லாரும் வந்து எல்லாம் சாணினால் போட்டு இது கட்டிருப்பாங்க. இப்போ போகிறப்ப ஒரு குடிசை வீடு இல்லை, எல்லாமே செவரு வீடு தான், மண் வீடு, என்னது சிமெண்ட் வீடு தான். நம்ம எப்படி வாழ்க்கை மாறிடுச்சு. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். நல்லா எப்படி இருந்தேன். அதாவது இதில் வந்து கடைசி வரைக்கும் 20 வீடு ஒன்றா இருக்குது. ஒரு சின்ன வீடு தான், அவ்வளோ தான் இருக்குது. ஒரு ரூம்பு, ஒரு சமைக்கிற இடம், ஒரு குளிக்கிறதுலாம் இடம் இல்லை. குளிக்கலாம் இடம் இல்லை, வெளியே தான் ரெண்டு இங்கே உட்காந்து குளிச்சுமா அந்த பக்கம் உள்ள பார்ப்போம் வீட்டு பின்னால். இல்லை போய் இதில் உண்மை அப்படி தான். நான் வீட்டுக்கு பின்னால் போய் குளிச்சோமா அந்த வாசற்படியில் அவன் பார்ப்பான். அப்படி தான் ஆண்களும் பெண்களும் குளிச்சாங்க ஒரு காலத்தில். அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் வந்த பிறகு ஒரு மரபு போட்டுக்கிட்டாங்க. அப்படியே குளிச்சாலும் பெண்கள் குளிச்சாலும் ஆண்கள் உட்காந்துக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இப்போ போவாங்களா? உட்காந்தாங்க புத்துக்கடை மாதிரி உட்காந்துக்குவாங்க. ஸோ எவ்வளோ வாழ்க்கை பாருங்க, எவ்வளோ மாற்றம். இந்த கொஞ்ச நாள் இவ்வளோ மாற்றம்னா இதுக்கு கூட அந்த உலகம் எப்படி இருந்தது? இப்படி அந்த உலகம் வந்திருக்காது. ரூப கோசாமி, சனாதன கோசாமிலாம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கச்சை துணியை கட்டிக்கிட்டு கையை வச்சு படுத்து கிடப்பாங்க. அதையும் படிச்சு வந்துடுறாங்க.
அது மட்டும் இல்லை அவங்க வந்து அந்த மாதிரி படிச்சுட்டு எவ்வளோ புக்கு உட்காந்து எழுதியிருக்கிறாங்க. வேற இன்னொன்னா ஒரு மரத்துக்கு கீழே ரெண்டு நாளைக்கு தங்க மாட்டாங்க. ஒரு மரம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு, அதை வேற இப்படிலாம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க வந்து இந்த கோஸ்வாமிகள் வந்து. ரோபாதை எவ்வளோ பண்ணும் இதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி புக்கு பாகவதம், பகவத்கீதை, சிசி, ரோபாதோட புக்குகள் இதெல்லாம் படிக்கிறது விட்டுவிட்டு ஜீவ கோஸ்வாமிலாம் எவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்தி விளத்தாக்கு எவ்வளோ, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மள மஞ்சள் புக்கு படிக்கிறோம், கதை புக்கு படிக்கிறோம், தினசரி நாளிதழ் படிக்கிறோம். ஏன்? இதுதான் மாயை. இப்போ நம்ம வந்து ஏறக்குறைய வந்து மாயிலிருந்து விடுபட்டு வந்துருக்கோம். அதனால தான் இதை வந்து உட்காந்து இதை கேட்குறோம், இதை படிக்கிறோம். ஏதோ எங்கே நான் ஏதோ உலகம் வந்து அதை நீ கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இதில் வந்து எனக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம். இப்படி தான் மாதாஜி. இதைத்தான் நம்ம வந்து இந்த 1 மணி நேரத்தில் நம்ம மாயை இருந்து நம்ம 1 மணி நேரத்தில் நீங்கள் மாயை இருந்து விளங்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் 10 நாள் இருக்குங்க அது வந்து வெளியாகிறீங்க. நம்ம இப்படியே நம்மளோட வாழ்க்கை போக போக மாயை நம்மகிட்ட வராது, அது ஓடிடும். இப்போ நம்ம இருக்கிற வந்து ஒரு உயிருக்கு மாதாஜி. அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் படித்தேன். ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாரு? இல்லை மாதாஜி, நீங்கள் யாரு? நான் ஒரு ஆத்மா. அதான் சொல்கிறோம், நான் ஒரு ஆத்மா. உண்மைதான், நான் ஒரு ஆத்மா. நீங்களும் ஆத்மா, அம்மாவும் ஆத்மா, எல்லாமே ஆத்மா தான். சரி, நீங்க எல்லாம் உட்காந்துருக்கோம். பாம்பு ஒரு ஆத்மா தானே? பாம்புக்கு வந்துருச்சேன், முற்ற வேண்டியதானே? அதை இல்லை, அது 2வது பட்சம். கொத்துது, அது 2வது பட்சம். அது அப்புறம் இருக்கட்டும். அது வந்துருச்சு, நம்ம என்ன செய்வோம்? பைக்கு ஓடிடுவோம். ஏன் அது மட்டும் படுத்துட்டு போதாங்க? அது கூட ஆத்மா இருக்கு. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா வந்து இடம் பொருள் ஏவல். இந்த இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா விஷ ஜந்து வந்து அடிச்சுதான் ஆகணும். ஒரு பூரா வந்து அடிச்சுதான் ஆகணும். ஒரு 8 கால் வந்து அடிச்சுதான் ஆகணும். அது பாவம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நமக்கு துன்பம். இது யார் சொல்றது வந்து பக்தி சரஸ்வதி கோஸ்வாமி சொல்றாரு. அவர் சொல்ற பாம்பா கிளி சாவடின்றாரு. புரோபதா அதை சொல்றாரு, சாவடின்றாரு. வேற புரோபதா போயிட்டு நடப்பா வந்து போய் குஞ்சி இல்லை. ஏன்னா வந்து பாம்புன்னு வரப்போ வந்து அதை வந்து அது விஷச்சந்து அப்போ வந்து கீழ் பண்ணி தான் வரும். அது பாவம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு சின்ன உதாரணம் தர, ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு கேவ்ல தங்கிக்கிட்டு இருக்காரு, கொகையில். ஹரிதாஸ் தாக்கூர் தெரியுங்களா? வந்து நாம ஆச்சாரியர் தங்கிட்டு இருக்காரு. அவர் தங்கியிருக்க அந்த கொகையில ஒரு விஷப்பாம்பு தங்கியிருக்கு, பெரிய விஷப்பாம்பு தங்கியிருக்கு. அப்போ அவரை பார்க்க எல்லாம் போறப்ப அந்த விஷப்பாம்பு பொந்துல பூந்துக்குது. அப்போ வரவங்களா சொல்றாங்க, நாங்கள் எப்படி உங்களை பார்க்க வர்றது ஹரிதாஸ் தாக்கூர்? இந்த மாதிரி வந்து நீ இப்படி இருக்கிறீங்க, ஒரு பாம்பு வருது, எங்கள் கண்ணோடத்துக்கு வந்து இதில் போகுது, அப்போ நாங்கள் போகிறப்போ அது போகுது, எங்கள் கண்ணோட பூந்துக்குது, எங்களை அது குத்திடாது அப்படின்னு. அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பாம்பு என்ன செய்ய அந்த 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 அதோட பொந்தை விட்டு வெளியாகி போகுது வேற இடத்துக்கு போகுது. ஏன்? இதுதான் கடவுள். எதுக்கு சொன்னது? என்ன சொன்ன வந்து நான் சன்னிவிஸ்தோ, நமக்கு வந்து சாட்சி வந்து உதவி எப்படி உதவி செய்யறாரு? உங்க மனசுல யார் இருக்கா? பரமாத்மா. அது மனசுல யார் இருக்கா? நீ உனக்கு இங்க இடம் இல்லை, நீ கிளம்பு. இல்லாட்டி அது கிளம்பு போவாது. வந்து இதுதான் வந்து பரமாத்மா. பரமாத்மா எப்போது கூட இருக்காரு. அதனால நம்ம எப்போ பார்த்தா கிருஷ்ணன் நினைக்கிறப்போ மாயை நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கி தான் நிற்கும். வேண்டாம், இவங்கிட்ட வேண்டாம், இவங்கிட்ட போக வேண்டாம். மாயை வந்து யாரு? மாயோட சக்தி யாரு? துர்கான்னு சொல்றோம். அவங்களும் வந்து நம்மளை வந்து கட்டி போட்டு நம்மளை வந்து நம்மளை வந்து கட்டி பிடிச்சிக்க அவனுக்கு ஆசை இல்லை. நம்ம வந்து இப்போ நம்மளாம் மாயை விட்டு வெளியாட்டோம். ஒரு காலத்தில் அவங்க செய்கிறாங்க, வேண்டாம், என்கிட்ட நீ இருக்க வேண்டாம், நீ பக்தி
பக்தி செஞ்சு நீ போயிரு. இதுக்கு நல்ல உதாரணம் ஜடபாதர் கதை, பரத மகாராஜோட கதை வந்து. அந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எப்படி வந்து காளி தேவி வந்து அவரை வந்து காப்பாற்றினாங்க. யார் வந்து ஜடபாதர். ஸோ இதெல்லாம் வந்து பாகவதம் வந்து 5 8 ஆர்டர். சரி, மற்ற படிக்குமா? வேற ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? பாருங்க, நீங்க நம்ம என்ன செய்யறோம், இந்த ஜடசக்தி கற்றுக் கொடுத்த இப்போ என்னென்னமோ செய்யறோம் வந்து. ஜடசக்தியை கட்டுப்படுத்த முடியாது, அது அந்த அளவுக்கு இங்கே யாரும் இல்லை வந்து. ஆனால் வந்து நம்ம ஜடசக்தி வெளியாகணும். எப்படி வெளியாகணும்? பகவான் கிட்ட பரிபூர்ண சரணடையும். 18:66 சொல்லுது வந்து சரணாகதி ஸ்லோகம் சொல்லுது. ஆனால் அது இல்லை, நான் அடுத்த வாரம் சொல்கிறேன் வந்து. அடுத்த வாரம் நான் சொல்லுங்க சரணாகதி. வேற எங்கேயும் சரணாகதி சொல்லணும்னா அது சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து மத்திய லீலையில் 22வது அத்தியாயத்தில் 100வது பதம் சொல்லுது எப்படி வந்து நம்ம வந்து சரணாகதி அடையணும் அப்படின்னு 6 விஷயம் சொல்லுது. இந்த சரணாகதி ஒரு ஜெனரல் சொல்லுது. அது வந்து எப்படி சரணாகதி அடையணும் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்த வாரம் நம்ம 7 பார்ப்போம். எது சந்தேகம் இருக்காங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கா? நான் சொல்லுறேன். இந்த மாதிரி எண்ணம் எப்போ வருது? அதுதான் அது வந்து மற்ற அதுதான் சொல்றேன் தெரியுங்களா? நம்மளோட அர்ஜுன் சொல்லுவாரு, கிருஷ்ணா வந்து வீசும் காத்து கூட வந்து அடைக்கிடலாம். காத்து வீசுது, அதை கூட அடைக்கிடலாம். ஆனா அந்த மனம் ஓட்டுறது தெரியுங்களா? அடக்க முடியாது மஞ்சள். அடக்க பார்க்கணும். அந்த அடக்க பார்க்கறது அந்த நாம ஜெபம், வேற வழி இல்லை. ஆமா, அந்த நேரத்தில் வந்து பேசணும். அந்த மனசுக்கிட்ட பேசணும். மனமே கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நில்லு, நான் வந்து ஜபம் செய்கிறேன். மனசுக்கு விட்டு பேசணும். என்னை ஏன் தொந்தரவு பண்ற? இது இருக்கு. இந்த விளக்கு சொல்லப்படுது வந்து எதுவுமே வந்து நீங்க வந்து கிருஷ்ணா பாட்டு படி. கிருஷ்ணா கேட்கிறாரு. அவர் எப்படி இருக்காரு? மிக ரூபத்தில் இருக்காரு. அவர் ஆனந்தப்பட்டு படிக்கிற வந்து அதே மாதிரி தான் இது. நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த மனசுக்கிட்ட பேசுறப்ப என்ன செய்யுது, அந்த மனசு வந்து அப்படி குளுமை அடையுது. அப்போ நம்ம மனசுக்கிட்ட நம்ம பேசணும் வந்து. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விளக்கம் பார்த்தா இந்த விளக்கம் நான் வந்து பெரிய இது இல்லை, என்னால் தெரிஞ்சது. இதை ஆஃப் பண்ணியாமா?